இப்போது ஒரு அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். காதலியை தனது நண்பர்களுக்கு விருந்தாக்கிய இளைஞர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். காதலியை தனது நண்பர்களுக்கு விருந்தாக்கிய இளைஞர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காதலிக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்த காதலன் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். காதலனை தனிமையில் சந்திக்க சென்ற அந்த இளம்பெண்ணுக்கு இந்த கொடுமை நேர்ந்திருக்கிறது. காதலிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த காதலன் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வழங்க கேட்கலாம். துரை, இது குறித்தான விரிவான விவரம். நிச்சயமாக ஸ்ரீதர், மேலூர் அருகே காதலனை தனிமையில் சந்தித்த காதலியை அந்த காதலன் மற்றும் அவரது நண்பர்கள் 3 சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்த விவகாரம் மேலூர் பகுதியில் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்ட மேலூர் அருகே வல்லாளத்தி பகுதியைச் சேர்ந்த ஒரு 19 வயது அந்த சிறுமி மேலூர் தெற்கு தெரு பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து வேலை பார்த்து வர்றாங்க. இந்த நிலையில வல்லாளவட்டி பகுதியைச் சேர்ந்த கூலி வரும் தீவன்ராஜ் என்பவரோட, அதாவது இருவரும் ஒரு வருடமா காதலிச்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில முன்தினம் இரவு தீவன்ராஜும் அந்த 19 வயது சிறுமியும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள பகுதியில தனிமையில இருந்திருக்காங்க. அப்போது அங்கு வந்த தீவன்ராஜோட நண்பர்களான மதன் மற்றும் சுகுமாரன், இந்த 3 பேரும் சேர்ந்து சிறுமியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல அங்கிருந்து தப்பிச்சு வந்த அந்த சிறுமி சம்பவம் குறித்து அந்த பெற்றோர் அவரோட பெற்றோரிடம் தெரிவிச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேர்ல தீவன்ராஜ் மற்றும் அவரது நண்பர்களான மதன், சுகுமாரன் ஆகியோரை மேலூர் அனைத்து மகளிர் காவல்துறை ஆய்வாளர் காஞ்சனா தேவி தலைமையிலான போலீசார் கைது செஞ்சு விசாரணை மேற்கொண்டதுல அந்த காதலன் தீபன் ஆலோசனைப்படி சிறுமியுடன் தனிமையில் இருந்தபோது அவருடைய நண்பர்கள் அவரும் அந்த காதலன் 3 பேரும் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்சது தெரிய வந்திருக்குது. இந்த தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 3 வரையும் நீதிமன்ற உத்தரவுப்படி மேலூர் கிளை சிறையில காவல்துறையினர் அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி துரை.